கேட்டு ஜாயின் கொடுத்தா சரி நினைச்சிட்டேன். சார். உங்களுக்கு ஜாயின் கொடுத்தே வச்சு தான் வச்சுக்கிறாங்க. நான் திருப்பி ஜாயின் கொடுக்க தேவையில்லை. நீ ஜாயின் ஆயினா ஜாயின் ஆயிடும் அப்படிதான் வச்சு இல்ல சார், அது வந்து கொண்டு அப்படியா. யாரோ வரமாட்டேங்குது சார். பேஜ் நம்பர் என்ன? பேஜ் நம்பர் 550 சார். ஓகே, சொல்லோட பேர் வசம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணும். சூரத்துல் மும்தஹினா. أعوذ بالله من الشيطان வசனம் எத்தனை الرجيم. வசனம் ஸ்டார்ட்ல இருந்தா மும்தஹினா? ஆமா சார். இல்ல சார், சிக்ஸ்த்ல இருந்து ஆயித்தானே பார்த்தீங்க தெரியல வசனம் தான். சொல்லல, மறந்துச்சு. ம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم فيهم أسوة حسنة لمن كان يرجو الله لمن كان يرجو الله واليوم الآخر. آخر بلا. لقد كان لكم فيهم أسوة حسنة لمن كان يرجو الله لمن كان يرجو الله واليوم ينهض يرجو الآخر. الله. வருமா அப்படி? يرجو الله. சரியா? يرجو الله அந்த واليوم ஐஷாமா அந்த ஹ என்று உச்சரிக்கிறது சரியா? எர்ஜுல்லாஹ الآخر. எப்படி அது எப்படி வரணும் அது மட்டும் சொல்லுங்க பாப்போம். يرجو الله. ஹே ஹே பணிங்க ஹோ ஹோன்னு தூக்க வேணாம். ஹே கீழே போற எழுத்து, மெல்லினமான எழுத்து. நீங்க தூக்குறீங்க. يرجுல்லாஹ. ஹே பணிங்க. لمن كان يرجو الله واليوم الآخر. குட். ومن يتول فإن الله هو فإن فإن ومن الله. ومن يتول فإن الله هو الغني மூஞ்சி பேத்துட்டு الحميد. கனியுள்ளோட மூஞ்சி பேத்துட்டு. ومن يتول فإن الله هو الغني الحميد. عسى الله أن عين عسى الله أن عسى الله أن يجعل بينكم وبين الذين عاديتم منهم مودة والله قدير والله غفور رحيم. لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين قاتلوكم மாறிட்டு ول- ரெண்டு கோவம் ஒரே மாதிரி வந்துட்டு.
لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من போன கிளாஸ்ல விட்டு அதே பேர் வந்தீங்க. دياركم போன கிளாஸ்ல விட்டு அதே பேர் யுஹ்ரிஜூக்கும் எப்படி மாறிக்குது? لم يو சரி, بل யூ வளைஞ்சு ولم வந்துச்சுதா, வளைஞ்சு வரலையே. ولم يخرجوكم من دياركم أن تبروهم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين إنما ينهاكم الله عن الذين قاتلوكم في الدين وأخرجوكم بل أح அல்ல أخ. وأخرجوكم وأخ وأخرجوكم من دياركم فظاهروا على إخراجكم فظاهروا على إخراجكم أن تولوهم ومن يتولهم فأولئك ومن يتولهم فأولئك هم الظالمون يا أيها الذين آمنوا إذا جاءكم நீட்டுங்கோ. إذا إذا جاء جاءكم. يا أيها الذين آمنوا يا أيها الذين آمنوا إذا நீட்டுங்க. جاء آمنوا إذا جاء. يا أيها الذين آمنوا إذا جاءكم آمنوا ஏன் நீட்ட மாட்டேங்கிறீங்க? என்ன பிரச்சனை? يا أيها الذين آمنوا إذا جاءكم المؤمنات مهاجرات فامتحنوهن الله أعلم بإيمانهن فإن علمتموهن مؤمنات فلا ترجعوهن إلى الكفار لا هن حل لهم ولا هم يحلون لهن فآتوهم ما أنفقوا
ولا جناح عليكم أن تنكحوهن أن تنكحوهن إذا آتيتموهن أجورهن فلا فلا تمسكوا بلا بعصم فلا لا فلا تمسكوا بعصم الكوافر واسألوا ما بلا أن واسألوا ما ரெண்டு முறையால் நீட்டுறீங்களே ரெண்டு முறையால் وس- நீட்டப்படுது பிள்ளை واسألوا ما أنفقتم وليسألوا ما வல் அல்ல أن அதுவும் அப்படித்தான் வஸ் அலூம அலூ நீட்டல மிச்சம் நீட்டினா ஒரு செகண்ட் தான் ரெண்டுலையும் வஸ் அலு வல் எஸ் அலு ரெண்டுமே ஒரு செகண்டுக்கு மேல நீட்டல பிள்ளது واسألوا ما أنفقتم அன்ஃபகுத்தும் என்ன وال சட்டம் கல்கல أستاذ அது சரி நல்ல வேற சட்டம் ஒன்றும் இல்லைண்ணா கலக்கலாம் மட்டும்தான் இது அப்படியா إيه أستاذ எனக்கு தெரியாது நூல் அன்ஃபகுத்தும் ஆ உண்ணா சட்டை இருக்குது உஸ்தாத் கல்கலா சட்டை இருக்குது உண்ணா சட்டம் சட்டம் ஒன்றும் இல்லையே உண்ணா சட்டம்னா சட்டை செய்யப்பட்ட நூல் நீக்கணும் சட்டை செய்யப்பட்ட மீன் நீக்கணும் ஆனால் உண்ணா சட்டம் أنفقوا எங்க நூல் சட்டை சந்திக்குங்க أنفق உண்ணா சட்டம் சட்டம் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல ஆ பாவம் என்ன சட்டம் ஐயம் உன்னாட சட்டம் என்று சொன்னா அந்த இடத்துல என்ன ஈக்கணும் சது செய்யப்பட்ட நூல் சது செய்யப்பட்ட மீ அங்கதான் நான் உண்ணா பத்தி படிச்சுக்கணும் இங்க என்ன சட்டம் அங்கதான் பிரச்சனை நீங்க உண்ணா செஞ்சதால அங்க பிரச்சனை ஆயிடுச்சு எங்க உண்ணா செஞ்சீங்க ஏன் உண்ணா செஞ்சீங்கதால பிரச்சனை ஆயிடுச்சு அதான் பிள்ளை ஆயிடுச்சு அதனால கேள்வி வந்துச்சு அன்ஃபகுத்தும் என்ன சட்டம் நீங்க அப்படிதான் ஓதுனீங்க அதான் கேட்கிறேன் போதும் ஆ, என்ன சட்டம் சட்டத்தை விளங்கப்படுத்தணுமே முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்றது தன்வீனுக்கு பின்னால அப்படியா என்ன வந்து இது ஒன்று வந்து இல்லை அப்படியா தன்வீனும் இல்லை அன்ஃபகுத்தும்ல என்ன வந்து இது ஆ சட்டம் சொல்ல ஒழுங்கொண்டிக்கிற சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால பாட இது ஹார்ட் எழுத்து சரி நான் சொல்லி ஸ்டார்ட் பழகிறமே சுக்குனே வரல உஸ்தாத் ஆயித்தானே பாத்தீங்களா 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 அது எப்படி சட்டம் வந்துச்சுனா அது எப்படி இப்ப உன்னாடு சொன்னீங்க இப்ப சட்டம் உன்னாட சட்டம்னு சொல்லி இப்ப நான் உங்களோட பகுதியில தான் வர போறேன் சுக்கூனே வந்து இல்ல இது எப்படி சட்டம் வரும் அவங்க சொல்லிட்டு நீ எப்படி வேணுமானாலும் மோதுங்கோ எனக்கு தேவை அந்த ஓதிரத்தை விளப்பம் ஏன் அல்லது அல்லது அந்த உண்ணாண்டு இடத்துக்கு போறீங்க என்ன காரணம் அதான் சட்டத்தை சொல்ல சொல்றேன்னா சட்டம் முடிக்குதுன்னு சொல்லுவீங்க அந்த சட்டத்தை விளங்கப்படுத்துவோம் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நான் அப்படித்தான் ஓதணும் என்று சொல்லல சட்டம் முடிக்கு செல்லணுமே
என்ன சவுண்ட காணும்? இந்த குர்ஆன்ல சுக்கூன் செய்யப்பட்ட நூன்ல சட்டம் ஒன்று வருது வேண்டா எல்லாத்துலயுமே சுக்கூனிக்குமா? இல்ல 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 சார். நீங்க ஓதுற குர்ஆன்ல சுக்கூன் செய்யப்பட்ட நூன் என்ற சட்டத்துல எல்லா நூனுக்கும் சுக்கூனிக்குமா? இல்ல சார். எல்லா நூலுக்கும் சுக்குன் இருக்காது. இருக்காது. அப்ப சொல்லுங்களே பாப்போம் சட்டத்தை. ஆ, சரி. இன்கேஸ் ஒரு நூன் ஒரு சுக்கூனுக்கு மேல ஒரு நூனுக்கு மேல சுக்கூன் வரல, வராட்டி என்ன என்ன அர்த்தம்? சிஸ்டர் என்ன சிஸ்டர்? ஒரு சுக்குன் ஒரு சுக்கூனுக்கு மேல, சாரி, ஒரு நூனுண்டுக்கு மேல சுக்கூன் வரது இல்ல, வந்து இல்ல என்றா என்ன மீனிங் அதுல? அத ஹுன்னா பண்ணணும் தானே சிஸ்டர் மீனிங் இதுல இந்த குரான்ல. அப்படி இல்ல, அந்த கேன்செப்ட் தான் இல்ல. உண்ணாண்டு சொல்லி மட்டும் பார்க்கல அது. நான் உண்ணா பண்ண அந்த இடம் உள்ள காட்டவா? நூல் வரா இடம் உண்டு. சொல்லுங்க பார்ப்போம் sister. சரி. உண்ணா தன்வீன் ரெண்டு மொண்டு தானே? ஆமா. அப்ப இந்த ஹில்லுல்லஹும் பாருங்க பாவம். நீங்க ஓதி வந்தீங்க. ஹில்லுல்லஹு ஆமா ஹில்லுல்லஹும் சிஸ்டர். அவனோட ஸ்கிரீன்ல மார்க் பண்ணிக்கிறேன். ம். ஆமா சிஸ்டர் பார்த்துட்டேன். பார்த்துட்டீங்க. இப்ப அதுல வந்து உண்ணா பண்ணணுமா? இல்ல சிஸ்டர் அப்ப பண்ணக்கூடாது. தன்வீன் அடையாளம் மாறி வந்திக்குதே. ம். ஆமா தன்வீன் வந்திருக்கு, ஷத்தா தன்வீன் வந்திருக்கறதுனாலயா? இல்ல இல்ல. தன்வீனுடைய அடையாளம் எப்படி வந்திக்குது? வளமைய வார அமைப்புல வந்திக்குதா, மாறி வந்திக்குதா? இல்ல, மாறி வந்திருக்குது ரெண்டு. மாறி வந்தா இப்ப நீங்க சொன்ன ரெண்டு உங்களோட கருத்துப்படி உண்ணா செய்யணுமே. அப்படித்தானே? சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு மேல சுக்கூன் வராட்டி தன்மீனுடைய அடையாளங்கள் அதே முறையான அமைப்புல வரலன்னு சொன்னா உண்ணா பண்ணணும் என்ற நீங்க அந்த தியரிக்கு போனீங்க என்றால் இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இல்ல சிஸ்டர் இது நாம இருக்கிறதுனால இது பண்ணக்கூடாது உண்ணா பண்ணக்கூடாது. அப்ப அது அப்படி அங்க உண்ணா பண்ணணும் சொல்லிங்க, இங்க உண்ணா பண்ணப்படான்னு சொல்லிங்க. உங்களோட கன்செப்ட்ல நீங்க உங்களுக்கு முரணே. உங்களோட கன்செப்ட்ல உங்களுக்கே ஒன்று கொண்டு முரண் ஆகிக்குது. அன்பக்கத்தும்ல நூன் இல்ல. கேட்ட காரணம் என்ன சொன்னீங்க? நூன் எங்கெல்லாம் வரல அங்கெல்லாம் உண்ணா செய்யணும்ன்றீங்க. அப்ப அடிப்படையில் என்ன? அப்ப தன்மீன் அடையாளம் மாறணும் நாங்க உண்ணா பண்ணப்படாது அப்படியா? சுக்கூன் செய்யப்பட்ட நூன் நுக்கு நூன் சுக்கூன் வராட்டி மட்டும்தான் உண்ண பண்ணணும் அப்படியா? தன்மீன் வராது இல்ல. தன்வீன் வந்தாலும் சுக்குன் ஆமா சிஸ்டர். என்ன தப்பா செய்யணும்? சொல்லிட்டேன். தன்வீன் வந்தாலும் என்ன பண்ணணும் சிஸ்டர்? தன்மீன் இருந்தாலும் உளறிட்டேன். புண்ணா பண்ணணும் சிஸ்டர். பாத்தீங்களா? அந்த அங்கதான் பிரச்சனை. தன்மீன் இருந்தாலும் உண்ணா தான் பண்ணணும். சுக்கூன் செய்யப்பட்ட மீன் நூனுக்கு மேல சுக்கூன் வராட்டியும் உண்ணா தான் பண்ணணுமேங்கிறதுல உண்ணா பண்ணணுமேங்கிற கேன்சர் பெல. இப்ப நீங்க உண்ணா பண்ணலுமாங்க? ஹில்லுல்லஹும் எப்படி உண்ணா பண்ற? புண்ணா பண்ணக்கூடாதுங்க. இது உண்ணா பண்ணப்படாது. அப்ப உண்ணாங்கிற கேன்சர் பெல அது. நீங்க விலை கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால் நான் இது ஆரம்பத்திலே உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன். இந்த குர்ஆன்ல இருக்கிறது போல அடையாளங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில், சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு மேல சுக்கூன் வராத சந்தர்ப்பத்தில், சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு மேல சுக்கூன் வராத சந்தர்ப்பத்தில், அந்த இடத்துல வளமையாக ஓதக்கூடிய அமைப்புல எங்களால ஓத இயலாது. இதான் விளைக்கணும். நீங்க உண்ணா ஆமா பண்ணலாம், உண்ணா சிஸ்டர். பண்ணாம விடலாம். எங்களுக்கு பிரச்சனை அங்க இல்லை. உண்ணால இல்ல பிரச்சனை. சட்டம் உண்ணாக்குறி சட்டம் அல்ல. உண்ணாங்கிறது எதுக்கு தேவைண்டால் நீங்க அந்த இடத்துல என்ன வகையான சட்டத்தை ஃபாலோ பண்ண போறீங்களோ அதுக்கு உங்களை இலகுபடுத்தி தாரதான் உண்ணா. இப்போ உதாரணத்துக்கு ஒன்றை மறைக்க போறீங்க. மறைச்சுவதற்கு என்ன தேவை? உண்ணா பண்ணா மறைக்கலுமா? மறைச்சுதான் புண்ணா பண்ணி உதவும். மறைச்சி எப்படி மறைக்க போறீங்க? எதன் மூலம் உண்ணா பண்றது கூட தான் நீங்க மறைக்கிறீங்க. அது மறைக்கல அது. இப்ப அன்பக்குத்துமென்று நீங்க மறைக்கல. ஏன் மறைக்கல? உங்களோட மைண்ட்ல வந்து மறைக்கிறது என்ற கான்செப்டே இல்ல. உண்ணா பண்ணணுமென்று தான் நிக்குது. ஆகவே நீங்க என்ன செஞ்சீங்க? சுக்கூன் செய்யப்பட்ட நூனை சது செய்யப்பட்ட நூனாக மாத்தி அன்ஃபகுத்தும் என்று நூனையும் வெளிப்படுத்தி அந்த நூன்லையே உண்ணாவை செஞ்சு ஃபா உச்சரிச்சு ஓதி கொண்டு போறீங்க. விளங்க செல்றது? ஏன்? உங்களோட மைண்ட்ல நான் உண்ணா பண்ணணும், இங்க நூன்ல உண்ணா பண்ணணும், உண்ணா பண்ணணும் தான் அந்த சட்டம் உண்ணா இல்ல சட்டம். மறைக்க அவ்வளவு. விளங்குதா? மறைக்கிற சட்டம்ங்கிறது மறைக்கிறது. இப்ப ஹில்லுல்லாஹுல சட்டம் என்னது? உண்ணா பண்றதா சட்டம் இல்ல, சேர்க்கிறது.
உண்ணாவை நீங்க சைட்ஸா போட்டு வச்சுக்கொள்ளலாம். உண்ணா பண்ணை மேலும் உண்ணா பண்ணாமலும் வரையிலும் சில இடங்களுக்கு உண்ணா பண்ணவே இப்ப ஹெல்லுல்லாகும் சட்டம் என்ன? இரண்டு லாமும் ஒன்றோடு ஒன்று சேரணும். இதுதான் பிலாகுன்னாட சட்டம். ஆனா அந்த இடத்துல குண்ணா நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஆகவே இலாஹன்னால பிலாகுன்னா சட்டமே பிலாகுன்னான்னு சொல்லம். ஏனது? நாங்க இதுகாம செய்யணும் உண்ணா பண்ணாம. அப்ப எல்லா இடத்துலயும் உண்ணா வருமா? என்ன வராது. விளங்குதா? நீங்க உண்ணான்றதை தூக்கி வச்சுக்கிறதெல்லாம் அங்க பிரச்சனை. உண்ணாங்கிறது தூக்கப்படாது. சட்டம் என்று கேட்டா கூட உண்ணாவில சட்டம். ரைனா? அரிக்கிறது. அன்ஃபகுத்தும் சட்டம் என்ன? உண்ணா பண்ற சட்டம் அப்படின்னா பிள்ளை. அப்ப என்ன சட்டம்? சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் எங்க சுக்கூன் செய்யப்பட்ட நூன்? எஸ், இந்த குர்ஆன்ல சுக்கூன் செய்யப்பட்ட நூன் சுக்கூனை பெற்று வரலண்டா அதுல சட்டம் நீக்கின்னு அர்த்தம். இப்ப சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால இஹ்ஃபாவினுடைய எழுத்து ஃபே வந்திக்குது. எனவே நாங்க சுக்கூன் செய்யப்பட்ட நூனை மறைச்சி ஃபாவை வெளிப்படுத்தி உண்ணா பண்ணணும். அந்த மறைச்சி வெளிப்படுத்துறதுக்கு நீங்க செய்யற ஒர்க் தானே என்ன உண்ணா. இல்லைங்களா? அல்லது நடக்கும், நீங்க மறைக்கவே மாட்டீங்க வெளிப்படுத்தவே மாட்டீங்க உண்ணா மட்டும்தான் பண்ணுவீங்க. முழு குர்ஆனும் உண்ணா தான். ஓ, சரி. ஹைர். இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். அந்த பாடம் திருப்பி கேட்பேன். எல்லா சட்டத்தையும் கேட்பேனா? சட்டம் பிரச்சனையாகி சரி அஸ்தா, சட்டத்தை இன்ஷால்லா. ஃபுல்லா பார்க்கணும் இன்ஷால்லா. இன்ஷால்லா அஸ்தா. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷால்லா. அலைக்கும் அஸ்ஸலாம்.